சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இது சூப்பர் ஸ்டாரோட படமே இல்லை அப்படின்னு சொல்லும் அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதில் நடிச்சிட்டு இருக்காராம். அப்படி என்னப்பா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதில் நடிக்கிறாரு? அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே நெகட்டிவ் ஷேட்ல இந்த படத்தில் நடிக்கிறாராம். நெகட்டிவ் ஷேடா? அப்போ வில்லனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்? இல்லை, வில்லன் மாதிரி இல்லை. எந்திரன்ல எப்படி 2.0 ரோபோட் அட்டகாசம் பண்ணியிருந்துச்சோ அதே போலதான் இந்த படத்திலையும் வில்லனிசத்தை பயங்கரமா காமிச்சிருக்காராம் ரஜினி. அதிகப்படியான சண்டை காட்சிகளுடன் எடுக்கப்பட்டு வரும் இந்த படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. ஆனா லோகேஷ் தரப்புலையோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த படம் கண்டிப்பா ஆகஸ்ட் 10 ரிலீஸ் ஆகாது, நவம்பர் மாசம் தீபாவளியை குறி வச்சுதான் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணி இருக்கிறதா லோகேஷ் சொல்லியிருக்காரு. அதற்கு காரணம் தீபாவளி அப்பதான் அதிகப்படியான விடுமுறை வருது. அப்போ இந்த படம் ரிலீஸ் பண்ணாதான் கிட்டத்தட்ட 1000 கோடி 1500 கோடிக்கு கிட்ட தொடும் என ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. எப்படி இருந்தாலும் ரஜினி ரசிகர்களுக்கு தீபாவளி நிச்சயமா சரவெடி தீபாவளியா இருக்கும் என்றதுல சந்தேகம் இல்லை. இப்போ வேட்டையன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்துல நடிக்கிறாரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்குறாரு, அனிருத் மியூசிக் பண்றாரு, சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமா ப்ரொடக்ஷன்ஸ் பண்றாங்க. மேலும் இந்த கூலி படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷோபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, சத்யராஜ், அமீர் கான் போன்றோர் முக்கியமான வேடத்துல இந்த படத்துல நடிச்சுட்டு வராங்க. அண்மையில தான் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை சுவிட்சர்லாந்துல முடிச்சாங்க. அதை தொடர்ந்து இப்ப சென்னை விமான நிலையத்துல பயங்கரமான செட்டு போட்டு இந்த படத்தோட ஷூட்டிங்கை எடுத்துட்டு இருக்காங்க. ரஜினிகாந்தை பார்த்த ரசிகர்கள் தலைவா தலைவா என்று கோஷம் போட்டுட்டு வராங்க. ரஜினியும் பார்த்தீங்கன்னா டூப் இல்லாம இந்த இடத்துல சண்டை காட்சிகள்ல நடிச்சிட்டு வராராம். இதை பார்த்து அனைவரும் வாய பொழந்திருக்காங்க. இந்த வயசுலயும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டூப் இல்லாம நடிக்கிறாரு, ஒரு சீன்ஸும் முதல் டேக்லேயே முடிச்சு கொடுத்துட்றாரு என ஆச்சரியப்பட்டுட்டு வராங்களாம். அதை தொடர்ந்து இந்த படம் மார்ச் மாசத்தோட இறுதியில ஷூட்டிங்கை முடிக்க பிளான் பண்ணியிருக்காராம் லோகேஷ் கனகராஜ். தங்க கடத்துல மையமா வச்சு இந்த படத்தோட கதைகளும் நகரும் என்று சொல்லப்படுது. அதாவது போதை சம்பந்தமான காட்சிகளும் இந்த படத்துல எதுவுமே கிடையாதான். எல்சியூல கண்டிப்பா இந்த படம் வராது என சொல்லிட்டாங்க. அண்மையில தான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கூடிய விரைவிலே இந்த படத்துடைய 2வது சிங்கிள் பாடலும் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. அதை தொடர்ந்து தான் இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸையும் பிளான் பண்ணியிருக்காராம் லோகேஷ். எப்படி பார்த்தாலும் ரஜினி ரசிகர்களுக்கு தரமான சம்பவத்தை கொடுக்க போறதா சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனல்ல போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.